இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஃபோர்க் லிஃப்ட்டோட ஃபோர்க் மேலே உடன் பேலட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே படுத்து கிடந்துக்கிட்டே ஒரு பேக்கேஜை பாலித்தீன் ரேப்பிங் பண்ணி அதை பேக்கிங் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி வேலை செய்யும்பொழுது சப்போஸ் வந்து அவர் அந்த ஃபோர்க் லிஃப்ட்டில் இருந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்தார் அப்படின்னா அந்த ஃபோர்க் லிஃப்ட் வந்து அவர் மேலே ஏறி அவருக்கு விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த ஃபோர்க் லிஃப்ட்டோட ஃபோர்க் மேலே போடப்பட்டிருக்கிற அந்த உடன் பேலட் ஸ்லிப்பாகி கீழே விழுந்தாலும் அவர் விழுந்து விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அந்த ஃபோர்க் லிஃப்ட்டை ஆப்ரேட் பண்ணுற ஆப்ரேட்டர் அந்த ஃபோர்க் லிஃப்ட்டை தப்பாக ஆப்ரேட் பண்ணி அந்த ஃபோர்க்கை வந்து டில்ட் பண்ணிட்டார் அப்படின்னா அவர் கீழே விழுந்து விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த ஃபோர்க் லிஃப்ட்டை ரிவர்ஸில் எடுத்து சுற்றிட்டு இருக்கும்போது சப்போஸ் அந்த ஃபோர்க் லிஃப்ட் டாப்ல கீழே விழுந்தா அந்த ஆப்ரேட்டருக்கு மட்டும் இல்லாமல் மேலே அந்த ஃபோர்க்கில் இருக்கிற பார்த்தீங்களா அவருக்கும் விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சப்போஸ் அந்த பேக் பண்ணாமல் இருக்கக்கூடிய பேக்கேஜ் கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்தாலும் கூட அந்த ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேஷன் வந்து பாதிச்சு அவங்க ரெண்டு பேருக்கு விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால இவ்வளவு பாதுகாப்பு இல்லாத செயல்களை எப்பொழுதும் நம்ம வந்து பணியிடத்தில் செய்யவே கூடாது. எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்காங்களோ அந்த வேலைகளை மட்டும்தான் செய்யறதுக்கு பயன்படுத்தணும். அதை தவிர்த்து இந்த மாதிரி வேலைகளை ஒருபோதும் ஈடுபடக்கூடாது. ஃபோர்க் லிஃப்ட்ங்கிறது மெட்டீரியலை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் மெட்டீரியல் லிஃப்ட் பண்ணி ஸ்டாக் பண்ணுறதுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படணும்.